ஆண்டவருக்கு சோதனம். தினமும் ஒரு வார்த்தை என்ற தலைப்பில் இன்றைக்கு ஒரு வார்த்தை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே நாயனூர் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். அவர் அந்த ஊரின் வாசல் சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அவளோ கைப்பெண்ணாக இருந்தார். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். இது பார்க்கும்போது நாயனூர் விதவை, அங்கே இயேசு கிறிஸ்துவும் வரார். எதிர்க்க பார்த்தா அந்த ஊரில் மரித்து போன ஒரு வாலிபனையும் அடக்கம் பண்ண கொண்டு வரார். ரெண்டு பேரையும் அங்கே சந்திக்கிற மாதிரி கர்த்தர் அங்கே நடத்துகிறார். அப்போ தான் ஆண்டு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர் வாலிபனே எழுந்து நின்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே பார்க்கும்போது கர்த்தர் அந்த தாயரை பார்த்தார். நீ அழாத விதவை, இன்றைக்கு கூட விதவை இல்லை. அவங்கள யாருங்க, அங்கே புருஷன் இருக்க வரைக்கும் ஒரு மரியாதை இருக்குது, எல்லாம் இருக்குது. அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு மரியாதையே இல்லை. அவங்களை என்னான்னு விசாரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இவங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான், அவனும் மறிச்சிட்டான். இப்போ அவங்களுக்கு என்னுடைய நிலைமை என்ன, இதே மற்றவங்களுக்கு தெரியாதுங்க, கர்த்தருக்கு தாங்க தெரியும். இது நம்முடைய இறுதியும் ஆண்டவரால் தான் புரிஞ்ச முடியுமே தவிர மனுஷனால் புரிஞ்சவே முடியாது. கர்த்தர் அங்கே சந்தித்து நீ மனதுருகிறார். இன்றைக்கும் கர்த்தர் மனதுருகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நிலைமையை பார்த்தார், சூழ்நிலையை பார்த்தார். ஆண்டு என்ன பண்ணுறது இல்லை, மனதுரி அழாது அழாதுன்னு சொன்னது மட்டுமில்லை, அது சொல்லிட்டு சில பேர் அழாதீங்க மனுஷன் அழாதங்க பார்த்துக்கலான்ட்டு மனுஷன் சொல்லிட்டு போடுவான், உண்மை. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அழாதன்னு சொன்னவர் அதுக்கும் ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். என்ன பார்க்கும்போது கிட்ட வந்து பாடை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது வாலிபனே எழுந்து என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். செத்து போச்சேன்னு வேதனையோடு வந்த அந்த தாய்க்கு இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார், ஒரு அதிசயத்தை செய்தார். வாலிபனே எழுந்திருப்பா, எழுந்துரு. அவன் உயிரோடு எழுச்சிட்டான். அங்கே தாய்கிட்ட கூப்பிட்டு இந்த புள்ள பார்க்க எந்த அளவுக்கு அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். இன்றைக்கு அதே தான். எந்த காலத்தை நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்கோ, இதோ இருக்கிற நிலைமையும் இப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது? இல்லை, ஏற்ற காலத்தில் தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். அப்பேற்பட்ட கர்த்தர். இந்த வாலிமான புள்ள எழுந்துட்டாங்களே, அவங்க பிள்ளைய குறித்து எவ்வளோ நினச்சிருப்பாங்க. இந்த ஒரு புள்ள இருக்குது, இவன் தான் நம்மளுக்கு எல்லாம் ஒரு சாப்பாடு போடுவோம், மற்ற காரியத்தை எல்லாம் செய்வோன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை ஒரு நாள் தோல்வி, மனசு வேதனை. அவன் நினச்ச மாதிரி நடக்கவே இல்லை. இன்னைக்கு கூட நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்கலை. ஆனால் தேவன் விரும்புகிறது தான் நடக்கும். மறிச்சிட்டாலும் மறித்தவன் உயிரோடு இருக்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு கர்த்தர் நீ வல்லவராகவே இருக்கிறார். கர்த்தரோட ஆசிப்பார். ஜெய் நல்ல பிதாவை நன்றி விடுத்து ஒத்திக்கிறோம். தகப்பனே, இந்த தாய் ஒரே ஒரு பிள்ளை மறிச்சிட்டான். இனிமேல் என் நிலைமை என்ன, யார் எனக்கு ஒரு ஆகாரம் கொடுப்பாங்க, என்ன செய்வாங்க? வேதனையோடு கண்ணீரோடு இப்போ அந்த கர்த்தாவே இந்த கல்லறை போயினுக்கிறாங்களே, வேதனையோடு போயினுக்கிறாங்க. என் தாயரை பார்த்து அழாதேன்னு சொன்னியப்பா. எப்பா, இன்றைக்கி இத்தனை பேர் அழுதுருக்கிறோம், எல்லாம் உங்களுக்கு தான்ப்பா தெரியும். எங்களையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுப்பா, அம்மா அழாதேன்னு சொல்லுப்பா. சொல்கிறது மட்டுமில்லை, எங்களை பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்துகிற கருத்திருப்பா. அப்படியா நீ செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா, நன்றி செலுத்துகிறோம். அந்த தாயோட வாழ்க்கையில் எப்பா ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு நிம்மதியை கொடுத்தீங்களே, கோடி சோத்திரையா. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புத அதிசயத்தை செய்து உம்முடைய நாமத்தை மட்டும் மையப்படுத்திக் கொள்ளும். எங்களை அப்பா கர்த்தாவே, உங்களுடைய கருத்தை நான் ஒப்பு விடுறோம்ப்பா.
எங்களை அப்படி செய்து நாமத்தை மட்டும் மயப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.